வணக்கம் நண்பர்களே. நம்ம ரொம்ப நாளா நினைச்ச ஒரு இடத்துக்கு திடீர்னு போனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ஆச்சு. நம்ம நண்பர் தினேஷ் வீட்டுல மண்பாண்டங்கள் செஞ்சு வைக்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு கல்யாணத்துக்காக கல்யாண பானையை கோவில்ல டெலிவரி பண்ணணும்னு சொன்னா, சரின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். நானும் வழியில ஒரு கோவிலை பார்த்து அதான் நினைச்சு வண்டியை திருப்புரம் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் தான் சொன்னானுங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அப்பதான் அந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். அடாடா முருகா, முருகா முத்து குமரா. அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோயிலுக்கு தான் போறோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. இந்த நேரத்துக்கு இந்த ரோட்ல அதுவும் நம்ம பசங்களோட போகும்போது உண்மையாவே அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா தான் இருந்தது. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அங்க போனா நமக்கு இன்னொரு அதிர்ச்சி. அது என்னன்னா, நான் இவனுங்க கிட்ட ஏற்கனவே போகணும்னு சொல்லிட்டு இருந்த நம்ம கந்தன்குடி முருகர் கோயிலு. அதை பார்க்கும்போது எனக்குலாம் ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. சரி நாமளும் வந்த வேலையை முடிச்சுட்டு முருகரை முடிஞ்ச அளவு தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட பானையெல்லாம் எடுத்து காமிச்சோம். அவங்க ஒரு ஓரமா அதை அடிக்கிட சொன்னாங்க. நாங்களும் ஒரு ஓரமா அடுக்கி வச்சுட்டு அதுல எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்றதை சரி பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலையா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகல. நாங்களும் கல்யாணக்காரங்க வீட்டுல இருந்து பானைக்கான காசெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க உள்ள டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு ஓடி போய் முருகரெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். கரெக்டா அம்பதூர் காளியம்மன் கோயில்கிட்ட வரும்போது நம்ம நண்பர் பானிபூரி சாப்பிடுவோமான்னு கேட்டாரு. சரின்னு நாங்களும் வண்டியை நேரா பானிபூரி கடைக்கு விட்டுறோம். பானிபூரியை பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுவோம்னு சொன்னானுங்க. சரின்னு பார்சல் வாங்கிட்டு நாங்களும் ஃபைனலாக ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கும் ஏதாவது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.